அடுத்த படங்களில் வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக நடிப்போம். கடுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இந்த திருநெல்வேலி பாஷையில அல்வா கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிற மாதிரி எங்கள் ஈரோடு சைடில் கடுக்கா கொடுத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. கடுக்கன் காது குத்திட்டாங்க அப்படிங்கிறது அந்த மாதிரி அப்படியே கடுக்கா கொடுத்துட்டாங்க அப்படின்னு வருது. ஸோ யார் யாருக்கு கடுக்கா கொடுத்தாங்கன்னு ஹீரோயினுங்கிறது படம் பார்க்கும்போது புரிஞ்சிடும். சார், உங்களோட அடுத்தடுத்த படங்கள்ல வந்து சுருதி நாராயணனை வச்சு நீங்கள் உங்களுக்கு ஒரு ஜோடியாக நடிக்க வைக்க போறீங்களா? வாய்ப்பு அமைஞ்சதுன்னா கண்டிப்பாக நடிக்கலாம். நல்ல கதைகள் கிடைக்கும் போது கண்டிப்பாக நடிக்கலாம். சார், இங்கே வேலுநாச்சியாரோட அவங்களோட இது லான்ச் பண்ணியிருக்கீங்க. அவங்க வந்து ஒரு வீரமாங்க, இவங்க வந்து ஒரு தவறான முறையில் வந்து பிரபலமானவங்க. இவங்களை வச்சு அவங்க நீங்கள் இது பண்ணுறதுனால அவங்கள அவமதிக்கிறது தான் உங்களுக்கு தெரியும். சார், நீங்கள் தவறான முறையில் நீங்கள் எதை சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் இது வந்து ஒரு பெண்ணியம் சார்ந்த திரைப்படம். அதை அவங்க சப்போர்ட் பண்ணணும்னு வந்து எனக்கு பெரிய விஷயம். ஆக்சுவலாக தமிழ்நாடு நம்ம ஓப்பனாக சொல்லணும்னா நம்ம பெண்களை எந்த அளவுக்கு உயர்வாக நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளோட பண்பாடு வெளியே தெரியும். ஆக்சுவலாக அது தமிழர்களோட பண்பாடு எப்பயுமே. அது ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து நம்ம 12th முடிச்சுக்கிறாங்க. பட் அவங்க தான் எனக்கு லான்ச் பண்ண எனக்கு ரொம்ப ஆசையாகவும் இருந்தது, இன்க்ளூடிங் சுகாசினி. நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்களான்னு தெரில. அவங்க ஒரு ஓடினாங்க ஒரு பஸ்ஸை பிடிக்கிறதுக்கு. நானும் அந்த மாதிரிலாம் ஓடி இருக்கிறேன். நம்மளமா இருக்கிறவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கணும் தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லாத்துக்குமே ஒரு ஆதரவு குரல் கடுக்கா திரைப்படம் கொடுக்கும். அவங்க லான்ச் பண்ணுறதை நாங்கள் வரவேற்கிறோம் சார். ஆனால் இவங்க மேடம் வந்து அதை லான்ச் பண்ணுறது இவங்க அவமதிக்கிறது தான் எங்களுக்கு இல்லை. நீங்கள் எப்பயுமே அப்படி நினைக்கக்கூடாது. ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விஷயத்தில் என்றைக்குமே என்ன நடக்குன்னு தெரியும், விக்டிம் ஆகிறவங்க தான் எல்லாருமே. பட் கடுக்கா திரைப்படம் மூலிமா நான் பர்சனலாக சொல்லிக்கிறேன், பெண்களுக்கு எப்பயுமே ஆதரவாக கடுக்கா திரைப்படம் இருக்கும். சார், இது ஒரு ட்ரெய்லர் லான்ச் போது உங்களுக்கே புரிஞ்சிடும். இது ஒரு பெண்ணியம் சார்ந்த திரைப்படம். லாஸ்ட் டைம் நம்ம பெரியார் ஒரு போஸ்டர் வச்சு தான் நம்ம பிளான் பண்ணி லான்ச் பண்ணியிருந்தோம். சுபா சார், அம்மா கிருஷ்ணன், சிவா சார்லாம் வந்திருந்தாங்க. அதுதான் எங்கள் படத்தோட மெயின் கோரே. அது ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி படம், சுவாரஸ்யமான காமெடி கலாட்டா படம். இது ஒரு அட்டக்கத்தி கலவாணி பேட்டர்னில் இருக்கும் படம் ஃபுல்லாக. ஸோ ஆல்ரெடி படம் பார்த்தவங்களாம் சொல்லிட்டு போயிருந்தாங்க லாஸ்ட் ப்ரெஸ் மீட்லலாம். கண்டிப்பாக ப்ரெஷ் ஷோ கண்டிப்பாக போடப்படும். அந்த டைமில் நீங்களே உங்களுக்கே புரிஞ்சிடும் எந்த அளவுக்கு இது படம் ஹிட் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரிஞ்சிடும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.